இருக்கிற நீ? ஏன் வாணிக்காரி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல, எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட பிறந்தவங்கள கூட பாரமா தான் நினைப்பாங்களோ? இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது தெரியுமா? ஒவ்வொருத்தர் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவங்களுக்கு பெத்தவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யற எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் இப்படியும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா என்ன பண்றது, வந்த பொண்ணுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி ஒன்றும் தெரியாது வைக்காதுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம கூடயே இருந்தவன், அவனுக்கு தெரியும் தானே நம்ம பட்ட கஷ்டம் என்ன துக்கம் என்ன எல்லாம் தெரிஞ்சவன் தானே. அவனே அப்படி இருக்கும்போது அந்த புள்ள பேசாம என்ன பண்ணும்? இல்ல, எல்லாரும் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. இங்க பாரு, நீ வீட்லயே இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படியெல்லாம் இருக்கும். வெளியே வேலைக்கு எங்கிட்டும் போனேன்னு வச்சுக்கவே, அப்படியே அதை பார்க்க 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 உனக்கு எல்லாமே மறந்துடும். அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கோ பாத்துக்க. இல்ல, என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறலம்மா. இங்க பாரு, நானும் தான் உங்க அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நான் என்ன போய் சேர்ந்துட்டேனா? இல்ல ஓரமா தான் உட்காந்து அழுதுகிட்டே கிடந்தேனா? ஒன்னும் இல்லையே. இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? மனசுல வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைச்சுக்க. எதை பத்தியும் யோசிக்காத. வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கிறதுனாலதான் உனக்கு மனசு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே 4 இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கவே, இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடும். அப்புறம் மனசும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரியா? கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் சொன்னதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் எது வரலன்னு தெரியலையே. மகா, சொல்லுங்க. என்னம்மா, மளிகை சாமான் கரெக்டா இருக்கா? எதுவும் விட்டு போயிடல? இதான் லிஸ்ட் வச்சு பாத்துட்டு இருக்கேம்மா, பாத்துட்டு சொல்றேன். சரி, இதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாமா? உன் அத்தையும் உன் அப்பாயும் இன்னும் சாப்பிடாமே இருக்காங்க. போய் அவங்கள கூப்பிடு, சாப்பிட வர சொல்லி. அவங்களுக்கு பசிச்சா அவங்க வந்து சாப்பிட்டுக்க போறாங்க. எதுக்குன்னு நம்ம போய் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு? அவங்க என்ன உங்களை மதிக்கிறாங்களா? இங்க பாரு மகா, நீ அடுத்த வீட்டுக்கு போற புள்ள, இப்படி எல்லாம் பேசவே கூடாது சரியா? ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு இது இருக்கு சரியா? பொறுத்து போய் தான் வாழணும். அவங்க அப்படி பண்றாங்கன்னு நம்மள அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நல்லவங்களா வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையும். அதை விட்டுட்டு அவங்க இப்படி இருக்காங்க நம்மளும் இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி அமையும். போய் அவங்கள சாப்பிட கூப்பிடு. நான் ஏதாவது சொன்னா என் வாய் அடக்கிற மாதிரியே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கம்மா. சரி தங்கம், போய் அவங்கள கூப்பிட்டு வா. சரி. நிஜமா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. யாரையுமே சுத்தமா பிடிக்கல எனக்கு. ஏனுமா, ஏன் அப்படி சொல்ற? இல்லம்மா, யாருமே என் மனசுக்கு புரிஞ்ச மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. என்னமோ பேசிட்டு இருக்காங்க போலே. இந்த நேரத்துல கூப்பிடுவோமா? என்ன பண்ணலாம்? இங்க பாருவோமா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீ இவ்வளவு வருத்தப்படுற. ஆனா உன் சின்ன நீ பத்திரகாளி, அவளை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். அவளை பேசாத வார்த்தை இல்ல, திட்டாத வார்த்தை இல்ல, அடிக்க கூட செஞ்சிருக்கோம். இருந்தாலும் அம்புட்டியும் வாங்கிக்கிட்டு சில கணக்கா இருந்து இந்த வீட்டையே வந்து அம்புட்டு அழகுபடுத்தி எவ்வளவோ விஷயம் பண்றா இந்த குடும்பத்துக்காக. அது மட்டுமா, உங்க அண்ணன் ஊதாரியா இருந்தவனை கூட இப்ப திருத்தி அவனையும் கை நிறைய சம்பாதிக்க வச்சிருக்கா. அந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி ஓஞ்சி போய் உட்காந்தா எப்படி? இப்பயாவது எங்க அம்மாவோட அருமை இவங்களுக்கு புரிஞ்சுதே. அட போமா, எல்லாருமே ஒரே மாதிரி தான். காசு வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. இப்ப நல்லவங்கள தான் இருப்பாங்க. போக போக தானே அவங்களும் என்ன மாதிரி மாறுறாங்கன்னு தெரியும். என்னைக்கு தான் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவியோன்னு எனக்கு தெரியலப்போ. அதை விடுமா, இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கையில் இருக்கிற 1 லட்சத்தை வச்சு என்ன வேலை பார்க்க முடியும்னு பார்க்கணுமா? ஏண்டி, 1 லட்சத்தை வச்சுட்டுலாம் தொழிலெல்லாம் தொடங்க முடியாது. நீ யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்குன்னு பூக்கடையில் இப்போலாம் வியாபாரம் ஆகாது. நீ அடுத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அவதிப்படாத. இல்லைம்மா, ஒரு பொண்ணா ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழணும்னா கைத்தொழில் ஏதாவது ஒன்று வேணும். வேற எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட அடுத்தவங்க வாழ்கிறதுக்காக தான் நம்ம வேலை செய்வோமோ தவிர நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. அதனால தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் மேலே இருக்க கடவுள் பார்த்துப்பான். நீ எதை பற்றி யோசிக்காத. கிளம்பு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். போமா, கோயிலுக்கு போய் மட்டும் எனக்கு என்ன எல்லாம் நல்லதா நடக்குது? எதுவுமே நல்லது நடக்கிறதில்ல. மனசுக்கு நிம்மதியே இல்லை. நான் எதுக்கு கோயிலுக்கு வரேன்? அந்த சாமிக்கு கண்ணு இல்லம்மா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத சரியா? சாமி ஒன்றும் பண்றதா இருந்தா அது கண்டிப்பா பண்ணியே தீரும். நமக்கு எது நல்லதோ அதை சாமி கண்டிப்பா கொடுப்பாரு. நீ கவலையே படாத. கோயிலுக்கு போயிட்டு வர நேரம் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பாரு. போமா, எனக்கு கோயிலுக்கு வரவே பிடிக்கலன்ற நீ வேற. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வா, கிளம்பு, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஐயோ, நம்ம இருக்கிறத பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. போயிருவோம். என்னம்மா, சாப்பிட கூப்பிட்டியா? அம்மா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போறாங்க போல, அதனால சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் கூப்பிடல. ஐயோ, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா.
இல்லம்மா, அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு என்ன? இல்லம்மா, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் துணையால் இந்த லைஃப்பை லீட் பண்ணணும்னா ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கையில் காசு இந்த போல இருக்கு. அதனால ரொம்ப அழுது வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாய்க்கே என்ன பண்ணுறதுனே தெரியல போலம்மா. என்ன மகா சொல்ற? ஆமாம்மா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா கையில் காசு இல்லாமல். அதான் எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. அதான் நான் வந்துட்டேன். ஓ சரி சரி சரிம்மா, நீ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பாடு போட்டு கொடு. நான் இங்கே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏமா? அட கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எடுத்து வை. என்னங்க, என் வாழ்க்கையில் இந்த நாளை மறக்கவே முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சுல்ல. உன்னை எப்பயும் நான் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சொன்னேன்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்ச போல. அதுதான் இப்போ உனக்கு இது சர்ப்ரைஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓ அப்படிங்களா மேடம்? சரி, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை நாங்க தானே கிண்டல் பண்ண முடியும். சரி கிளம்புவோமா? ஏங்க, சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருந்துட்டு போலாமா? அவ்வளவுதானே. இன்னைக்கு பிறந்த நாள் உனக்கு, அதனால உன் ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. சோ உன்னோட ஆசைப்படியே நடக்கட்டும். சரி, அங்க இடம் இருக்கு, அங்க போலாமா? சரிம்மா, வா போலாம். என்னமுதா ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் நினைச்சேன், அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்ன? இல்லைங்க, இந்த கோவில்ல எத்தனையோ தடவை வந்து அழுதுருக்கேன். ஏன் சாமி என் வாழ்க்கையை மட்டும் இப்படி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே இவ்வளோ கஷ்டம், எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அழுகாத நாளே கிடையாது. இந்த கோயில்ல இருக்க அத்தனை சாமியும் தூணும் எல்லாமே சொல்லும் என்னோட அழுகையும் கண்ணீரையும். ஆனா இதுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு கிடைக்கணும்னு தான் இவ்வளவும் பட்டிருக்கேன் நான் இப்ப நினைக்கிறேன். நமக்கு எது ஒண்ணு நடக்கணும், எது ஒண்ணு கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். சரியா? கிடைக்கிறதுன்னு இல்லைங்க, அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தபோது தான் நீங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. இதுல நான் எவ்வளவோ ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எல்லாம் நீங்க ஒவ்வொன்றா பண்ண பண்ண எனக்கு இந்த ஜென்மமே போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு இந்த மயிலா பேசிட்டு இருக்க? அமைதியா இரு, சந்தோஷமா இரு. சரியா? என்னம்மா, கோயிலுக்கு வந்தோடனே கொஞ்சம் நிம்மதியா இருக்கா? ஏதோ அமைதியா இருக்கு. இங்க பாருமா, எதை பத்தியும் யோசிக்காத. கடவுள் உனக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாத அதை கண்டிப்பா கொடுப்பாரு. எதையும் பத்தி யோசிச்சுட்டு மனசை போட்டு வருத்திக்கிட்டு கிடக்காத. இப்போதைக்கு எனக்கு எதை பற்றியும் யோசனை இல்லைம்மா. என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போனது நான் போச்சு. ஆனால் எல்லாரும் என்னை கேவலமாக நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அதுக்குன்னு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசில் இருக்குது. வேற எதுவுமே என் மனசில் இல்லைம்மா. நானும் வாழ்க்கைக்காக தாம்மா அழுது கெஞ்சி புலம்பியிருக்கேன். அந்த சாமி காதில் கேட்டுச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சரிம்மா, அல்லாத ஏதோ நடந்து போச்சு, அதை பத்தி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? முடிஞ்சதாவே இருக்கட்டும். இல்லம்மா, இந்த குடும்பத்திலேயே நீ தான் இளையவ. உன் மேல எம்பிட்டு பாசமும் நேசமும் வச்சிருந்தேன் தெரியுமா? 2 பசங்க, ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா பசங்க கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த மாட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா கடைசி காலத்துல என்னையும் உன் அப்பாவையும் நல்லா பாத்துக்கோன்னு நினைச்சேன். அந்த மாதிரியே நீ பிறந்த. ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேம்மா. அதுவும் என்னோட கெட்ட தலையே அப்படின்னு மனசு வருத்தமாயி போச்சு எனக்கு. சரி விடு, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ எப்படி பேசுனா எப்படி? அழாதம்மா, கோயிலுக்கு வந்துட்டு அழுதுட்டு இருக்காத, கண்ணத்தோட. சரி வா, அப்படியே பிரகாரத்தை எல்லாத்தையும் சுத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி வா போவோம். இன்னைக்கு உன்னோட டே, அதனால நீ இன்னைக்கு என்னென்ன ஆசைப்படுறியோ அது எல்லாமே செய்யலாம். என்னன்னு சொல்லு, ஒரு லிஸ்ட் வச்சு சொல்லு. எல்லா லிஸ்டையும் இன்னைக்கு முடிச்சிருவோம். யாரம்மா இப்படி சிரிக்கிறா கோயில்ல? அந்த பக்கத்துல இருந்து தான் சத்தம் வருது. வேற ஒரு பொண்ணு இருக்கா. இத பாக்குறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். கடவுளே, இத பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு எங்களை கோயிலுக்கு வர வச்சியா? என் புள்ள ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா. இத பார்த்தா இன்னும் நொந்து போவா. உமா போவோமாமா? பாவம் அம்மா, இத பார்த்தாங்கன்னா நான் வருத்தப்படுறத பார்த்தா அவங்களும் வருத்தப்படுவாங்க. இத பார்க்காம போறதே நல்லது. போலாமா? வா போகலாம்.
அங்கெல்லாம் தேடி பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்திருக்காரா? அப்பா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நெல்லெல்லாம் அமுக்கி பார்த்துட்டு இருக்கேன். பாலா இருக்கா இல்ல அறுவடை பண்ணறதுக்கு தயாராயிடுச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா, இவ்வளவு தூரம் வந்திருக்க? நானே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, உமாவை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். இங்க பாரு பத்திரகாளி, அவளாச்சு அவ வாழ்க்கையாச்சு, அதுல நம்ம தலையிடணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவங்களால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் இருக்கேன். மறுபடியும் அவளோட வாழ்க்கையில என்ன தலையிட சொல்லாது, சரியா? ஏங்க, அவ எப்படியோ இருந்துட்டு போறாங்க. அவளை பத்தி, அவளோட வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிச்சுதானே ஆகணும். நீங்க அவ கூட பிறந்தவ, நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இப்படிதான் இருப்போமா? அவளாச்சு அவ வாழ்க்கையாச்சுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைப்போம்ல. ஏற்கனவே இப்படிதான் அவ வாழ்க்கை போயிருச்சேன்னு சொல்லிட்டு அங்க போய் அசிங்கப்பட்டுட்டு வந்தோம். மறுபடியும் இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு அவமானப்படணும்னு சொல்ற? ஐயோ, நான் உங்களை அப்படி சொல்லலைங்க. அவளுக்காக நீங்க யார் காலையும் விழணும்னு நான் சொல்லல. நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க. நீ சொல்றதுதான் நான் கேக்குறேன்னு ஆயிப்போச்சு. சொல்லு, என்ன பண்ணணும்? இல்லங்க, உமா பாவம் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. ஆமா, ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடி முடிஞ்சு இப்ப வீட்டுல வந்து உக்காந்தாச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க. சரி சொல்லு. அத்தையும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவளோட வாழ்க்கையை நினைச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடுனாங்க. நல்லா இருக்கும்போது ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல, ஏளனமா பேசிக்கிட்டு தெரிய வேண்டியது. அதுக்குதான் கடவுளா பார்த்து நல்லா கொடுத்துருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீங்க இப்படி பேசுறது எனக்கு கோவம் வருது. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. சோ, நான் எதுவுமே சொல்லல, வாய முடிக்கிறேன், நீ சொல்லு. இல்லங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை என்னாலேயே பார்க்க முடியல. அதனால அவளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தா அவ வாழ்க்கை செட்டில் ஆயிடும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொடுத்து உதவி அவளுக்கு ஏதாவது கடகணி ஏதாவது வச்சு கொடுப்போமா? ஏற்கனவே நானே 5க்கும் 10க்கும் அங்கேயும் இங்கேயும் வேர்வை சிந்தி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். போதாத குறைக்கு இப்ப புள்ளையும் படிக்க வைக்கணும், காலேஜ் போகணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதுல நீ வேற அவளுக்கு பண்ணணும் இவளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க, நம்ம பொண்ணு என்ன இன்னைக்கேவா காலேஜ் போறா? அதுக்கு இன்னும் நாள் கிடக்குதுங்க. அதுக்கு முன்னே இவளுக்கு ஏதாவது வச்சு கொடுத்துட்டோம்னா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்க, என்ன பண்ணேன்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணோட கஷ்டமும் நஷ்டமும் இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ கஷ்டப்படும் போது, நீ கஷ்டத்துல இருக்கும்போது வந்து உதவி உனக்கு தள்ளிட்டாங்க. இப்ப நீ அவங்க கஷ்டப்படுறாங்க உன்னால பார்க்க முடியலன்ற. எனக்கு கடுப்பு ஏதாவது பத்திரகாளி, கம்முனு போ. நான் சொன்னா கேப்பேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவளுக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. என்ன பத்திரகாளி, நீ புரியாம பேசிட்டு இருக்க? நான் என்ன லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்கிறேன் கொடுத்து உதவுறதுக்கு? நானே 5ஓ 10ஓன்னு வாங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்னன்னு பண்ண முடியும்? ஏங்க, நம்ம கிட்ட இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு நிலத்தை குத்தகைக்கு விட்டா அதுல வரும்ல பணம். அந்த பணத்தை வச்சு அவகிட்ட கொடுத்தா அவ ஏதாவது குழப்பத்தனம் பண்ணிக்குவாள்ல. இதுதான் நமக்கு சோறு போடுறதே நம்ம குடும்பத்துக்கு. இப்ப அண்ணனும் காசு தர மாட்டேன்னு சொல்லிருச்சு. இப்ப இந்த நிலத்தையும் வச்சு இன்னொருத்தர் கொடுத்துட்டு மொத்தத்தையும் வாங்கி அவகிட்ட கொடுக்க சொல்றியா? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நம்மளால அடுத்தவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வட்டி கட்டுற அளவுக்கு கையில காசு இல்ல. குத்தகைக்கு விட்டா அதுல இருந்து வருமானம் வரும்ல, அதுல கொடுத்துடலாம்ல. நீ பாரு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அவளை திருந்துற ஜென்மமே கிடையாது. நீ போய் அவளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏங்க, அவங்க நம்மளை எப்படியோ நினைச்சிட்டு போட்டுங்க. ஆனா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாங்க. சோறு போடுற நிலத்தை இன்னொருத்தருக்கு தார வாக்கணும்னு சொல்ற, இது மட்டும் கடவுள் மன்னிப்பாரா? என்னங்க பாவங்க. நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல. உன் முடிவு பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எதுக்கு கேக்குற? என்னமோ பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு நான் அத்தை கிட்ட கேட்கவா? சப்பா சாமி, உன் இஷ்டம். அத்தை கிட்ட கேக்குறியோ யார்கிட்ட கேக்குறியோ கேளு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு கொடுப்போம், அவ்வளவுதான். சரிங்க. குத்தகைக்கு விட்டா அவளுக்கு ஒரு பங்கு மட்டுமா இருக்கு. இப்ப என் அண்ணனும் கல்யாணம் பண்ணிருச்சு. அந்த பொண்ணு என்ன சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரப்போகுதுன்னே தெரியலையே. இதெல்லாம் புரியாம இந்த பத்திரக்காளி பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கிட்டு போய் முடிய போகுதோ?